ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிளைண்ட் லவ் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இந்த பார்ட்டுக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டே கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கா. எதுக்குன்னு பார்த்தா ஹீரோ தான் முன்னாடியே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி ஆஃபீஸ்க்கு வந்துருன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு தான் தலைதறிக்கா ஆஃபீஸ்க்கு ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வராங்க. வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்றான், நானும் அவன் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, நமக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பொதுவா அந்த கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கிறானா, பாட்டி கல்யாணம் பண்ணிக்கோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் சரி இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துருப்பான். சரி இவரை கூட்டிட்டு போலாம், எல்லாம் பாட்டியை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போறதுக்கு ஓகே சொல்றான். ஹீரோனை ஓகே சொல்லிட்டு ஹீரோ மேல உட்காந்துக்கிறா. என்னடி பண்ற, இறங்குடி இறங்குடின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி எங்க மலையில எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ள தான் பொண்ணை தூக்கிட்டு போகணும், ஸோ என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகுறான். என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு கண்ணு தெரியாது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணி ஹர்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். இல்ல இல்ல, நான் உன் கண்ணா இருக்கேன், நான் உனக்கு டைரக்ஷன் சொல்றேன், என்னை கூட்டிட்டு போன்னு சொல்றான். இதை தொல்லை தாங்காம சரி ஓகே வா போலான்னு சொல்லிட்டு அவன் உப்பு மூட்டை எடுத்துக்கிட்டு அவனை கூட்டிட்டு போறான். எப்படியோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. வீடு ஒரே டார்க்கா இருக்கு. சரி லைட் ஆன் பண்ணு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அப்ப தடுகி விழ பார்க்கும் போது ஹீரோ எப்படியே தாங்கி பிடிச்சிடுறான். லைட்டும் ஆன் ஆயிடுது. பாட்டி பார்த்துட்டு இவங்க நிக்கிற ஸ்டைல பார்த்தோன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. பாட்டி ஹீரோயின் பார்த்துட்டு, ரொம்ப அழகா இருக்கம்மா, அதே நேரத்துல என் பேரை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு குறை இருக்கு, ஆனா நீ தான் அவனை அனுசரிச்சு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஏச்சே, நானும் அது ஒரு குறையாவே நினைக்கலங்க, என் கூட அவர் ஒன்னா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பாட்டி ரொம்ப சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறா, ஏன் பாட்டி லேட்டா வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் உனக்காகத்தான்ப்பா லேட்டா வந்தேன், நான் உனக்கு ஒரு மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது கண்ணில் போட கண்டிப்பா கண்ணு கியூர் ஆயிடும், நம்பு இதை போடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ விரக்தியா, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், எனக்கு இப்படிதான் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியா பேசுறான். அப்போ பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு, நீ அவனுக்கு போட்டு விடுமா, கண்டிப்பா நீ சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி நான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. பாட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சரி நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த மாதிரி நேரத்துல ஹீரோயின் நெல்லு, நீ ஏன் போற, பாட்டி தான் சொல்லியிருக்காங்கல்ல மெடிசன் போடணும்னு, மெடிசன் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி வழி இல்லாம சரி பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். ஹீரோ மடியில படுக்க சொல்றா. என்னது மடியில படுக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆமா மடியில படு, அப்பதானே மெடிசன் போட முடியும் அப்படின்னு சொல்றான். ஓ மெடிசன் போடவா, இந்த படுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மடியில படுக்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கண்ணை ரொம்ப ஒத்து பாக்குறா. அப்போ அவளுக்கு ஏதோ தோணுது. ஹீரோட சொல்றா, இந்த மாதிரி ஒரு கண்ணை எல்லாம் சரி பண்ண முடியும், என்ன நம்பு அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, அவங்களால சரி பண்ண முடியல, உன்னால எப்படி பண்ண முடியும், எனக்கு அந்த பவர் இருக்கு, என்னால் பண்ண முடியும், என்னால் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒரு கண்ணை சரி பண்ண முடியும்னு சொல்கிறான். அப்படி நீ சரி பண்ணிட்டேன்னு எது கேட்டாலும் தர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாக்கு கொடுக்குறான். கண்டிப்பாக தருவீரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. கண்டிப்பாக தரேன், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி நீ ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்கிறா. என்னது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா? அடுத்த சீன்லேயே ஹீரோ பாத் டப்ல உட்காந்துருக்கான். ஹீரோயின் சில பவர்ஸை பயன்படுத்தி எப்படியோ ஹீரோ கண்ணு தெரிய வச்சிடறா. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். எனக்கு கண்ணு தெரியுது, என்னால் உன்னை பார்க்க முடியுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இரு இரு இன்னும் முடியல, டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றா. என்ன டெஸ்ட் பண்ணணும், எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது வெயிட் பண்ணு, இது எத்தனை அப்படின்னு கேட்குறான். ஹீரோ கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஓகே உனக்கு கண் நல்லா தெரியுது, ஆனால் கலர்லாம் தெரியுதுன்னு பார்ப்போம், என் ட்ரெஸ் என்ன போட்டிருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ உன்னை ட்ரெஸ் எல்லாம் பார்க்க சொல்கிற, அதெல்லாம் என் கண்ணு தெரியுது நீ போ அப்படின்னு சொல்லும்போது, நான் செக் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஒரு வழி இல்லாமல் ட்ரெஸ்ஸு கலர்லாம் கரெக்டாக சொல்கிறான். ஆனால் அவளுக்கு ஒரே எம்பாரசிங்காக இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிச்சுன்னு ஹீரோ கிளம்ப பார்க்கும்போது ஹீரோயின் நிப்பாட்டி, வெயிட் வெயிட், உன் வேலை முடிஞ்சிச்சு, எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேற்றவே இல்லையே, நான் எதுக்கிட்டாலும் தரேன்னு சொன்னில, என் கூட இன்னைக்கு நீ பெட் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான்.
அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து பெட்ல இருக்கா. ஹீரோவ பார்த்தோனே, "வா வா என் கூட படு, இங்க படு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அத பார்த்த ஹீரோ வந்து என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி அங்க வந்து படுக்குறான். அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்றா, அவளுக்கும் போர்வ போத்திட்டு, ஹீரோவுக்கும் போர்வ போத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறா. ஸோ எதுதான் அவ தூங்குறதுன்னு சொன்னாளா, நான் முதல்ல தப்பா நினைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுல நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்த பாட்டி ஹீரோ கண்ணு தெரியறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின பார்த்து, "எனக்கு வந்து பேரனோ, பேத்தியோ பெத்து குடுத்துருங்க. என்ன கொள்ளு பாட்டி ஆக்கிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுக்கு வந்து ஏதோ பிளர்ரா தெரியிற மாரி இருக்கு. என்னாச்சு? அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "எனக்கு திடீர்னு வந்து ஒரு மாரியே பிளர்ரா மங்கலா தெரிஞ்சுச்சு. எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உனக்கு சொல்லணும்னு நெனச்சேன்ப்பா. இந்த மாரி உனக்கு குடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் வந்து பெர்மனன்ட் இல்ல. டெம்பரவரி தான். உனக்கு நான் பவர் வச்சு தான் வந்து உனக்கு கண்ணு தெரிய வச்சிருக்கேன். பட் இது பெர்மனன்ட் கிடையாது. எப்ப வேணாலும் உனக்கு கண்ணு தெரியாம போகலாம்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அத கேட்டு ஹீரோ லைட்டா அப்செட் ஆனாலும், "சரி பரவால்ல. எனக்கு இப்பயாவது கண்ணு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவன் சாட்டிஸ்ஃபையா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே ஹீரோயின் வந்து மாஸ்டர் கால் பண்றா. மலையில மாஸ்டர் வந்து அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்றாரு. "மாஸ்டர், நீங்க சொன்ன மாரி அவன் கூட பெட் ஷேர் பண்ணேன். ஆனா எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆன மாரி தெரியலையே மாஸ்டர்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு வந்து மாஸ்டர், "நீ தூங்குறதுன்னா தூங்குறது இல்லம்மா. நீ வளர்ந்துட்ட. நீ தான் அத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு" சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்ட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. தேங்க் யூ.